எல்லா திரும்புற பக்கம்லாம் விஜய் விஜய்னு பேசி அவன் சும்மா இருந்தவனையுமே வந்து நீங்க பெருசாக்கிட்டீங்களோங்கிற மாதிரி எனக்கு தோணுது. யார் சும்மா? அவர் பேசுறது திமிரு வார்த்தை. இல்ல அதாவது இல்ல அவர் பேசுறது திமிரு வார்த்தை. நான் சொல்றேன் கேளுங்க. என்னோட கெரியரை விட்டுட்டு வந்துட்டேன். என்ன பொல்லாத கெரியர் உன் கெரியர்? என்ன கெரியர்ன்ற நான் 200 கோடி ரூபா வருமானம்னா அப்ப மற்ற சினிமாவில் பல பேர் பிழைக்கிறாங்க. அவங்க வருமானத்தை விட இந்த ஹீரோக்களுக்கு வர சம்பளம் வந்து அது கள்ள வியாபாரம் மாதிரி தானே. எந்த அரசியல் தலைவர் காண்டு நன்பீஸ் கின்பீஸ் குன்பீஸ்ன்னு பேசுவான்? யாருங்க பேசுவான் அந்த மாதிரி? எந்த அரசியல் கட்சி தலைவரோ இல்ல ஒரு இயக்கத்தோட ஆளுங்களோ ஒண்ணு ஆங்கிலத்துல பேசு முழுமையா. பேச்சுரிமைங்கிறது அவர் பேச்சுரிமை இல்லைங்க. அவரு கட்சி பேச்சுரிமை இருக்குங்க. அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் சார் அங்கிள் சாருங்கிறது உங்க பிரச்சனையா இல்ல ஸ்டாலினை திட்டுறது உங்க பிரச்சனையா? கொக்கோ கோலா பிரவுனு கலருடா, அக்கா பொண்ணு பிரவுனு கலருடா, அப்புறம் உலகத்துக்கு இருக்க 3 பங்கு தண்ணிடா, தண்ணி அடிப்பது தப்பு ஒண்ணு இல்லடா. இந்த மாதிரி கேனத்தனமா நீ பண்ண உன் கரியர்ல பண்ண பத்தியா, சம்பாதிச்ச பத்தியா? அந்த சம்பாதிச்ச காசெல்லாம் இந்த காசு தான், இளைஞர்கள் காசு தான். எம்ஜிஆரோட அரசியல் வாழ்க்கையை விடுங்க, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை விடுங்க, அது அப்புறம் திறமை பண்ணிக்கலாம். அவர் சினிமாவில் நடிக்கிறப்போ எம்ஜிஆர் குடி போத இல்ல சிகரெட்டு நடிச்சாரா? இந்த திமுக வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் போதைக்கு எவ்வளவு அடிமையாயிட்டாங்க. இந்த அளவுக்கு மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக விளங்குது. எதுல விளங்குது? பார்டர்ல, அந்த பார்டர்ல இருந்து இந்த பார்டருக்கு எப்படி அப்போ கஞ்சா உள்ள வருது, அபின் எப்படி உள்ள எல்லா மாநிலங்களிலும் இருக்கு. எல்லா மாநிலங்களிலும் இருக்கு. இங்க அதிகமா இருக்கு. முன்மாதிரின்னு சொல்ற. அப்ப நீ இதெல்லாம் நீ உள்ள எப்படி இங்க வருது? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. எல்லா திரும்புற பக்கம்லாம் விஜய் விஜய்னு பேசி அவன் சும்மா இருந்தவனையுமே வந்து நீங்க பெருசாக்கிட்டீங்களோங்கிற மாதிரி எனக்கு தோணுது. யார் சும்மா? அவர் பேசுறது திமிரு வார்த்தை. இல்ல அதாவது இல்ல அவர் பேசுறது திமிரு வார்த்தை. நான் சொல்றேன் கேளுங்க. என்ன சொன்னாரு? இல்ல நான் முழுசா அந்த கேள்வி கேட்டுருக்கேங்க. அதாவது அவர் எங்கேயோ ஒரு பக்கம் மாநாடு நடத்திட்டு போறாரு, எங்கேயோ ஒரு பக்கம் மீட்டிங் நடத்திட்டு போறாரு. இன்னைக்கு எத்தனையோ அமைப்புகள் இருக்கு, எத்தனையோ கட்சிகள் உருவாயிட்டு. அப்படி இருக்கிற ஒரு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல, இப்போ இருக்கிற காலகட்டத்துல அவர் எங்கேயோ பேசாட்டி ஒரு முச்சந்தில இருந்துட்டு அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி உங்களுக்காண்டி உயிரை கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கிறேன், உங்களுக்காண்டி நான் முச்சந்தில இருந்து கத்திட்டே இருக்கிறேன், நம்பனா நம்பு, இல்லன்னா நான் கத்திட்டு எது போறேன் அப்படின்னு அண்ணனே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு சைடு அவங்க போட்டுமே, ஒரு பக்கம் திமுக அவரை நீங்களே வளர்த்து விடுதீங்களோ அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. தேவையில்லாதவங்க, தேவையில்லாத அணிங்க, தேவையில்லாத அணி பேசவே வேண்டாமே, தவிர்த்து பேச வேண்டாம். எங்க சமுதாயம் அரசியலுக்கு எதுக்குங்க வரீங்க நீங்க? சமுதாயத்துல ஒரு மாற்றம் நிகழணும், மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்கு தான் வரோம். அது சீரழியுது, அதுக்கு ஒரு காரணம் இவங்களும் ஒரு ஆளு அப்படின்னு யோசிக்கிறப்ப அதை பத்தி ஒரு கருத்து சொல்லக்கூடாது, அவங்களை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றது என்னங்க கணக்கு? அவர் இன்னொன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? அது வார்த்தை என்ன? என்னோட கெரியரை விட்டுட்டு வந்துட்டேன். என்ன பொல்லாத கெரியர் உன் கெரியர்? என்ன கெரியர்ன்ற நான் 200 கோடி ரூபா வருமானம்னா அப்ப மற்ற சினிமாவில் பல பேர் பிழைக்கிறாங்க. அவங்க வருமானத்தை விட இந்த ஹீரோக்களுக்கு வர சம்பளம் வந்து அது கள்ள வியாபாரம் மாதிரி தானே. பிளாக் மணி ஒயிட் மணி அந்த மாதிரி தானே. 200 கோடி ரூபா எவனால சம்பாதிக்க முடியும்? அப்ப அவன் உழைப்பு அவ்வளோ இருக்கு. இப்போ சித்தாள் வேலை பார்க்குறவன், இன்ஜினியர் வேலை பார்க்குறவன், ப்ரொஃபஸர் வேலை பார்க்குறவன், மந்திரியா இருக்கிறவனை விட 200 கோடி ரூபா சம்பாதிக்கிறேன். நான் என் கரியரை விட்டு வந்துட்டேன்னா, உன் கரியர் என்ன கரியர்? நல்ல கண்ணையா மாதிரியா? தியாகம் பண்ணி? அதாவது இன்னொரு விஷயம், வாவுசி மாதிரியா? நீங்க நல்ல கண்ணையாவையும் விஜயையும் நீங்க கம்பேரிசன் பண்ணலங்க. வாவுசி ஒரு கரியர், அவர் வக்கீலுங்க. அவரு அவர் கரியரை விட்டுட்டு ஜெயில இருந்தாருங்க. ஆமா, சிறைக்கு அது கரியர் விட்டு வந்தவங்க. அவர் வாவுசி. அவரை நம்ம தாத்தான் பெருமை பீதிக்கலாம். நீ அடிச்சா தம்மு, எல்லா படத்துலையும் இப்படி சிகரெட் இப்படி எடுக்கிறது, எத்தனை இளைஞர்களை சீரழிச்ச பாவி நீ. பாவத்தை அறுவடை செஞ்சுட்டு பாவத்தை கரியரா வச்சுக்கிட்டு என் கரியரை விட்டுட்டு வந்துட்டேன். உன் கரியர்ல பாதிக்கப்பட்டவங்க தானே இன்னைக்கு எப்படி இருக்கிறானுங்க? எஃப்ஐஆர்ல ஆளா இருக்கிறாங்க, புள்ளிங்கோவா இருக்கிறானுங்க, முடிய விட்டுட்டு நிற்கிறானுங்க, பொண்டாட்டியை கொலை செஞ்சுட்டு கழுத்து எடுத்துட்டு ஜெயிலில் இருக்கிறானுங்க, கஞ்சா அடிச்சுக்கிட்டு போதையில் இருக்கிறவங்களாம் உன் படத்தை பார்த்துட்டு என்னது கொக்கோ கோலா பிரவுனு கலருடா, அக்கா பொண்ணு பிரவுனு கலருடா, அப்புறம் உலகத்துக்கு இருக்க 3 பங்கு தண்ணிடா, தண்ணி அடிப்பதில் தப்பு ஒன்றும் இல்லடா. இந்த மாதிரி கேனத்தனமா நீ பண்ண உன் கரியர்ல பண்ண பத்தியா, சம்பாதிச்ச பத்தியா? அந்த சம்பாதிச்ச காசெல்லாம்
இந்த காசு தான், இளைஞர்கள் காசு தான். அவங்க இன்னைக்கு வாழ்க்கை சீரழிஞ்சு கிடக்குது ஒரு தலைமுறை, பல தலைமுறை. இந்த பாவத்தை பண்ணி இந்த கரியர்னு ஒரு பெருமை பித்திப்பியா நீ? ஐயா, ஒரு படத்துல இப்படிதான் நடிக்கணும், இப்படிதான் நீங்க நடிக்கணும்னு சொல்ல எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? இல்லங்கய்யா, அது வந்து டைரக்டர் தானே. எம்ஜிஆர் ஒரு கேரக்டரா? டைரக்டருடைய வேலை தானே. அதுதான் டைரக்டர். அது நீ அதை தேர்ந்து நீ தானே நடிச்ச. எம்ஜிஆரோட அரசியல் வாழ்க்கையை விடுங்க, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை விடுங்க, அது அப்புறம் திறனாய்வு பண்ணிக்கலாம். அவர் சினிமாவில் நடிக்கிறப்போ எம்ஜிஆர் குடி போதை இல்ல சிகரெட்டு நடிச்சாரா? ஏன் அவருக்கு ஒரு நல்ல எண்ணம், நம்மளால அடுத்த தலைமுறை கெட்டு போக கூடாது, நம்ம எப்படி இருந்துட்டு போறோம் அப்படின்னு நல்ல நோக்கத்தோட நடிச்சாரா இல்லையா? அந்த மாதிரி பல நடிகர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீ அந்த மாதிரி நல்ல நோக்கத்தில் நடிக்காத. உன் நடிப்பை பத்தி நாங்க பேச வரல. உன் கரியரோ புரியரோ என்னமோ லட்சியம்னு சொல்றீங்க. கரியரே விட்டு வந்துட்டேன், பெரிய கரியரே விட்டு வந்துட்டேன்னு. இன்னும் அவ்வளவு பெரிய தியாகமா அந்த கரியரு? அந்த கரியர் தான் வாழ்க்கை. இப்ப நாங்களாம் கரியரை விட்டு அரசியல்ல வரல. எங்க தொகுதியில் தான் நிக்க போறேன்ற. அப்ப நான் என் வேலையை விட்டுட்டு தான் நிக்கணும், உன்னை எதிர்த்து நிக்கணும் நானு. அப்ப என் கரியர் என்ன? எனக்கு சம்பளம் கம்மினா நான் கேவலமா? நீ என்ன பெரிய கரியரு? அந்த வார்த்தையை அவர் நிப்பாட்டிக்கணும். அந்த கரியரை விட்டுட்டு வந்துட்டேன்னா அப்ப அன்றாடம் காட்சி உன் கூட வந்து நிக்கலாம். கரியரை விட்டுட்டு தானே அவன் வேலைக்கு உன் கூட வந்து நிக்கிறான். கண்டிப்பா. அதெல்லாம் இதெல்லாம் திமுரு பேச்சா இல்லையா? கரியரை விட்டு வந்துட்டேன்னு எந்த அரசியல் தலைவர் காண்டு நன்பீஸ் கின்பீஸ் குன்பீஸ்ன்னு பேசுவான்? யாருங்க பேசுவான் அந்த மாதிரி? எந்த அரசியல் கட்சி தலைவரோ இல்ல ஒரு இயக்கத்தோட ஆளுங்களோ ஒன்னும் ஆங்கிலத்துல பேசு முழுமையா. பேச்சுரிமைங்கிறது அவர் பேச்சுரிமை இல்லைங்க. அவரு கட்சி பேச்சுரிமை இருக்குங்க. ஒன்னும் ஆங்கிலத்துல முழுமையா பேசு, இல்ல தமிழ்ல பேசு. தேங்க்யூ ஸ்டாலின் சார், ஸ்டாலின் ஐயான்னு சொல்லு. எதிர்கட்சி தலைவர் இல்ல முதலமைச்சர்னு சொல்லு. அவர் எதிர்கட்சி சொல்லலாம். முதலமைச்சர் ஸ்டாலின்னு சொல்லு. இல்ல அண்ணன் கூட சொல்லிட்டு போ, ஐயான்னு கூட சொல்லிட்டு போ. அதெல்லாம் ஸ்டாலின் சாரு மோர்னு சொல்ல வேண்டியதானே? என்னங்க ஸ்டாலின் சாரு? அங்கிள்ன்ற எதுக்கு இங்கிலீஷ்? அங்கிள் சாரு இல்ல அங்கிள் சாருங்கிறது உங்க பிரச்சனையா இல்ல ஸ்டாலினை திட்டுறது உங்க பிரச்சனையா? திட்டுறது பிரச்சனை சொல்லல, இந்த வார்த்தைகள் சொல்றேன். ஒண்ணு இங்கிலீஷ்ல பேசினா இங்கிலீஷ்ல முழுசா பேசிட்டு போ, தமிழ்ல பேசினா தமிழ்ல திட்டு அவங்கள. அங்கிள் ஸ்டாலின், அங்கிள் ஸ்டாலின் சார். இன்னும் பச்சை புள்ள மீச முளைக்காத மாதிரி வயசுக்கு வராத மாதிரியே பேசிட்டு இருந்தா என்ன கணக்கு? இது உன் ரசிகர்கள் வேணா உன்னை ரசிக்கலாம், உனக்கு ஓட்டு வரலாம், அது வேற. ஆனா இதெல்லாம் வந்து அநாகரிகமானது. இந்த கரியர்னு சொல்லி மற்றவர்களோட உழைப்பை, நாட்டுக்காக போராடியவர்களை, சமூகத்துக்கு அரசியல் செய்யணும் மாற்றவரும் நினைப்பவர்களை கொச்சப்படுத்துவது ரொம்ப கேவலம். நீ இவ்வளவு தூரம் கேவலமா அந்த பாவங்கள்லாம் பண்ணிவிட்டு நீ வந்து அதை கரியர்னு சொல்ற பத்தியா? எவ்வளவு வெறி இல்லைங்களா? இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து படத்துல வந்து சிகரெட் அடிக்கிற மாதிரி, தண்ணி அடிக்கிற மாதிரி விஜய் மட்டும் தானா? அப்படி பார்க்கும்போது படத்துல வர எல்லாருமே அந்த பிஹேவியர் பண்ணதான் செய்யறாங்க. அந்த நம்ம பொதுவா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தாங்க இருக்கிறோம். இவர் கட்சி ஸ்டாலினே பாட்டில ஓபன் பண்ணி மோந்து பார்த்து போதையான இப்ப இவர் இந்த கரியர்னு சொல்லல அப்படின்னு அதை பத்தி பேசியிருப்போமா? என் கரியரை விட்டு வந்துட்டேன்னு அவர் சொல்லல அப்படின்னா இதை பத்தி நம்ம பேசியிருப்போமா? அவரோட படத்தை திறனாய்வு பண்ணியிருப்போமா? இல்ல. அவர் கரியர்னா தெரி சினிமானா அவர் நடிச்ச படங்கள், அவர் படிச்ச படத்துல நடந்த கதாபாத்திரங்கள்ல அவர் செஞ்ச செயல்கள், அது இயக்குனர் சொல்லி கொடுத்ததுதான், அவர் நடிச்சதுதான் வருதுல்ல. அதை தான் நான் சொல்ல வரேன். இது சொல்லாம இருந்து தான் நம்ம சொல்லியிருப்போமா? சொல்லியிருக்க மாட்டோம்ல. அப்ப உனக்கு அதுதான் பெருமைன்னு நினைக்கிற, அதுதான் எல்லாமே நினைக்கிறேன்னா அப்ப அதனால தானே இவ்வளவு கெடுதல் வந்திருக்கு, அதனால தானே இத்தனை தலைமுறை சீரழிஞ்சிருக்கான் உன்னை பார்த்து அப்படின்னு சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. நீ அதை சொல்லாம இருந்துச்சுன்னா நம்ம நீ சினிமால இருந்து வா, இல்ல வேற ஏதாவது சிகரெட் கம்பெனி கூட வச்சிருந்து வந்ததா கூட சரி, அதை வச்சிருந்து இப்படி வந்துட்டாரு அரசியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாராட்டலாம். அதனால பேசுறப்ப இதெல்லாம் பார்த்து பேசுங்க. சென்டிமெண்ட் என்ன சொன்னாரு? சென்சிட்டிவ் சென்டிமெண்ட். கரூர்ல பின்னாடி காட்டிக்கிட்டு இப்படி பேக்கை மாட்டிக்கிட்டு ஏர்போர்ட்ல ஓடி போறப்ப சென்சிட்டிவ் சென்டிமெண்ட் தெரியலையா உங்களுக்கு? அப்போ ஒண்ணும் இல்லை, மனசு வலிக்குதுங்க அப்புறம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட உன்னை பாராட்டிருக்கலாம். அத்தனை உயிர் போகுது, கொத்தா போகுது, அங்க விழுந்துகிட்டு இருக்கிறப்ப இவருக்கு வேகமா ஓடுற, போயிட்டு 4 நாளுக்கு அப்புறம் வீடியோ வெளியிடுற. சென்சிட்டிவ் சென்டிமெண்ட் அந்த வார்த்தை ஏன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. சென்சிட்டிவ் சென்டிமெண்ட் தான். அப்ப இதெல்லாம் பார்க்க கோவம் வருமா வராதா? வெறிய உண்டாக்குற செயல்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணா இருக்கலாம். விஜய் வந்துட்டா போதும், அவரை ஏன் திட்டுறீங்கன்னா ஏன் திட்டக்கூடாது? கேள்விக்கு பதில் சொன்னாலே போதும். சும்மா கோவப்பட்டுக்கிட்டு மூஞ்சி வீங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஏழ்றத்தனம் பண்ணாம இருந்தாலே நல்லது. இப்போ எங்க தொகுதியில் தான் வரேன்னு இருக்கிறாங்க, வந்தாங்கன்னா சிறப்பாக வச்சு செய்வோம், அரசியல் சொல்லி கொடுக்குறோம், எங்ககிட்ட இருந்து கத்துக்க சொல்லுங்க. அவர் கண்டிப்பாக அரசியல் கத்துக்கிடணும், நிறைய கத்துக்கிடணும். இப்ப கட்சியில வந்து வெளிப்படையா அப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னா அவங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னா இப்ப கட்சி தலைமை தெளிவா இருக்கு அப்படின்றதுல தெளிவா இருக்கணும். அதெல்லாம் இல்லாம எதுவுமே இல்லாம கோட்டை குருட்டாம்போக்குல வாங்கடா கூட்டத்தை வந்து நம்ம 10 நிமிஷம் பேசிட்டு இவரை மட்டுமே பேசுறாரு. இவரு பொது பிரச்சனையும் எதுவும் பேசல பாருங்க, இவரை மட்டுமே தான் பேசுறாரு. இவரு நம்ம அரசியலுக்கு வந்தாரு ஜெயிச்சிரும் நம்மன்னு பேசுறாரு வழிய பொது பிரச்சனைகள், கட்சிக்குள்ள இல்ல கட்சிக்கு வெளியே நடக்கிற பிரச்சனைகள், நிர்வாகம், கட்சிக்காரர்கள் அறிவுரை, இந்த ஒரே ஒரு அறிவுரை தான் இப்ப சொன்னார். 4 மணி நேரம் நான் பயணிக்க போறேன், எனக்கு காரு பின்னாடி எவனும் வராது,
இதுதான் ஒரே அறிவுரை. அதுல எனக்கு சுயநலம் இருந்தா கூட அது பாராட்டலாம். ஏதோ ஒன்னாவது சொல்லியிருக்கிறாரு, இந்த ஒண்ணு கூடுதா இல்லையான்னு பார்ப்போம். இல்ல முதல் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறம் 2வது மாநாட்டுல வந்து ஃபுல்லா தண்ணி அதெல்லாம் கரெக்டா பண்ணாங்க. படிப்படியா அவங்க அறிவுரை சொல்றேன், படிப்படியா பண்றதுன்னு இல்ல. இவ்வளவு ஒவ்வொரு நம்ம இப்ப சைக்கிள் ஓட்டுறோம், கீழே விழுந்து ஓட்டுறோம். அதே மாதிரி இப்போ ஒரு தவழ்ந்து வர குழந்தை தானே, அந்த குழந்தை தட்டி விட்டு கொள்கை கோட்பாடு இல்லாத எதுக்கு தவக்கணும்? இல்ல இப்போ சீமான் அண்ணன் வந்து என் தம்பி கட்சி ஆரம்பிச்சா எனக்கு சந்தோஷம் தான் சொன்னாங்க. அதே தம்பி தவறு பண்ணும்போது அண்ணன் டைரக்டா கூப்பிட்டு சத்தம் போடலாம்ல. டைரக்டா எங்க கூப்பிடுறது? அதான் நம்ம பொது வழியா சொல்லிட்டு இருக்கிறோமே. அவர் தானே முதல்ல நீ தானே ஓம்படுத்த, அதுக்கப்புறம் எல்லாம் பதில் கொடுத்துட்டு தானே இருக்கும். அதனால கூட்டம் போடுறோம்னா அவ்வளவு கோடி கணக்குல செலவு பண்ணி நீ 10 நிமிஷம் ஸ்கிரிப்ட வாசிக்கிறது தான் கூட்டமா? அதைத்தான் ஆண்டாண்டு காலமா இருந்த திராவிட முன்னேற்ற கழகமே மதிப்புக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கும் பிரஸ் மீட் கொடுக்க போனாலே அவன் ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறான், ஆனா அவன் இவரு ஒரு பார்த்து ஒரு கேள்வி. அப்ப இதுவே ஸ்கிரிப்டடா தானே இருக்கு. ஐயோ இதுதானே முறியடிக்கணும் நம்ம பாக்குறோம். 2 குப்பை தொட்டி இருக்கு, 2 குப்பை தொட்டியை கொளுத்தணும், இதை முடிச்சு விடணும்னு பாக்குறப்ப இதுல இருந்து கொஞ்சம் உருவி, இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உரி இன்னொரு குப்பை தொட்டி தானே உருவாக்குறீங்க. நான் சொல்றது புரியுதா? அப்ப இப்படி இருக்கிறப்ப இதை நீங்க என்ன பண்ணலாம்னு பாக்குறப்ப நீங்க மாற்றத்தை தான் நோக்கணுமே ஒழிய இந்த 2 குப்பை தொட்டில இருந்து இன்னொரு குப்பை தொட்டியை உருவாக்குறத பாத்துக்கிட்டு நல்லா இருக்குப்பா, அங்க இருந்து ஒரு குப்பை வந்துருச்சு, இங்க இருந்து இன்னொரு குப்பை வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு குப்பையாயிருவோம். அதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுதான் இப்போ தொடர்ந்து வந்து நம்ம பார்க்கும்பொழுது திமுக வந்து கண்டிப்பாக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறது மக்களுடைய பெரும்பாலான. இப்படிதான் வந்து என்ன பண்றாங்க சொல்ல பிடிச்சிட்டேன். திமுக இல்ல 5 வருஷத்துக்கு அப்புறம் அதிமுக. நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தது அதிமுக, அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் திமுக. இப்படிதான் இப்ப திமுக ஒழிக்கணும்னா இந்த சவுக்கு சங்கர், அவர் பேர் என்ன ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, இந்த மாதிரி ஆளுங்களாம் தனி மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா திமுக வரக்கூடாது, அவ்வளவுதான் ஒரே நோக்கம். அது விஜய் வந்தானே, எந்த பேய் வந்தானே, எந்த முண்டம் வந்தானே, எந்த நாய் வந்தானேன்னு அப்படியே வந்து ஆதரிக்கிறாங்க. அவங்க நோக்கமே தான் திமுக வரக்கூடாது. அப்ப அடுத்து இன்னொருத்த வந்தானே அவனை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் போராடுறது? அப்ப இதுதான் இவங்களோட தற்காலிக அரசியலுக்காக பார்க்காம படிப்படியா படிநிலையா கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை கொண்டு வந்து அந்த கோபுரத்தை இடிச்சாதான், பழைய கோபுரம் பாலடைஞ்ச திராவிட கோபுரத்தை இடிச்சாதான் தமிழ் தேசியன்றது மலரும். அதுதான் நாம் தமிழர் கூட்டணி போல. நாங்க வந்து எடுத்தோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டே இல்ல திமுக முடிச்சுக்கிட்டோம்பா, வேற வழியில எல்லாம் மூக்க பிடிச்சிட்டு அடிப்போம். அதிகமான ஒரு அண்ணன் இந்த நம்ம ஊடகத்துக்கு நிறைய வருவார். அவர் நோக்கமா தான் அது ஏடிஎம்கே வந்தானே எதா இருந்தானே திமுக ஒழியணும் அப்படின்னு. அப்புறத்துக்கு நம்ம கட்சி வச்சுக்கணும், அதிமுக போய் சேர்ந்துடலாமே, சேர்ந்துட்டு போய் அடிக்கலாமே, அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதிமுக அடிக்கிறதுக்கு இன்னொரு 5 வருஷம் 10 வருஷமா? அதனால படிப்படியா போவோம், அடிச்சு வீழ்த்திடணும். ஒரே அடி நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி அடிச்சு வீழ்த்திடணும். இந்த மாதிரி கூட்டணி எல்லாம் போனோம்னா ஒண்ணும் வழங்காது. இந்த திமுக வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் போதைக்கு எவ்வளவு அடிமையாயிட்டாங்க. இந்த அளவுக்கு மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக விளங்குது. எதுல விளங்குது? பார்டர்ல, அந்த பார்டர்ல இருந்து இந்த பார்டருக்கு எப்படி அப்போ கஞ்சா உள்ள வருது, அபின் எப்படி உள்ள எல்லா மாநிலங்களிலும் இருக்கு, எல்லா மாநிலங்களிலும் இருக்கு, இங்க அதிகமா இருக்கு. முன்மாதிரின்னு சொல்ற. அப்ப நீ இதெல்லாம் நீ உள்ள எப்படி இங்க வருது? இப்ப நாங்க இந்த திருச்சி மாநாட்டுக்கு போறப்ப நடுவுல ஒரு இடத்துல தங்கி இருந்தோம் மணப்பாறை கிட்ட. அப்போ ஒரு அம்மா கிட்ட கேட்டோம், ஓட்டு யாருக்குமா போடும், விவசாய சின்னத்துக்கு போடுமான்னு காட்டு சொன்னப்ப நாங்களாம் விஜயபாஸ்கர் அப்படின்னுச்சு. ஏமா விஜயபாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்குள்ள கொஞ்சம் பேச ஆரம்பிச்சோம்னா, அவர் நடத்துற கல்வி நிறுவனங்கள், அவர் நடத்தின அந்த தொழிற்சாலைகள், அதை நடத்துறாருல தொகுதியில, அதுல அவரோட தொழிலாளர்களே 10,000 பேர் வந்துருவாங்களாம் ஸ்டாஃப். அந்த 10,000 குடும்பம். அது போக அந்த ஊர்ல வந்து நல்லது கெட்டது ஏதாவதுன்னா ரேஷன் கார்டுக்கு, ஒரு கார்டுக்கு பொங்கல் சீருன்னு சொல்லிட்டு 7 பாத்திரம் கொடுக்குறாரு வருஷம் ஒரு ரேஷன் கார்டுக்கு. எல்லாம் சாகுனா ஒரு வீட்டுக்கு 10,000. அப்போ இந்த முதல்ல கல்வி நிறுவனங்கள் எப்படி விஜயபாஸ்கர் கட்டினாரு? எம்ஜிஆர் காசுல கொள்ளையடிச்ச மாதிரி அந்த அதிமுக ஜெயலலிதா இப்ப நீங்க 120 கோடி 30 கோடி 500 கோடி இந்த மாதிரி கொள்ளையடிச்சு இவங்க தனி மனித முதலாளி ஆகி இவங்களுக்குன்னு ஒரு, அதான் செங்கோட்டையனை அசைக்க முடியாது கொங்கு பக்கம் அப்படின்றாங்களே, காரணம் என்ன? இது போன்ற கட்டமைப்புகளை உருவாக்கி இந்த திராவிட பிசாசுகள்ன்ற மாதிரி இவங்க இந்தியா முழுக்க பண்றாங்க. இவங்களுக்கு அரசியலே இதுதான். செங்கோட்டையன் பெரிய அறிவாளியா, நல்லகண்ணா, இல்ல பெரிய ஞானியா, சமுதாயத்தில் சித்தாந்தத்தை கொண்டு வந்தாரா, இல்ல ஏதாவது நிறைவேற்றினாரா? அவர் மீது கூட ஒரு சிறுமி, அதான் இல்ல பல வழக்குகள் பல பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி அவருக்கு மட்டும் எப்படி ஓட்டு வருதுன்னா இதுதான். இவங்க முதல்ல ஜேபிஆர் அவங்களுக்குள்ள அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கீழே வேலை பணியாட்களை வச்சுக்கிட்டு இது அதே மாதிரி கட்ட பஞ்சாயத்து இது எல்லாமே இதுல தான் அவங்க கட்சியெல்லாம் ஊறி போய் கிடக்கு. இது போல நீ சினிமா ரசிகத்தனத்தை வச்சுக்கிட்டு அடிமைகள் இனி ஒரு அடிமைகளை உருவாக்கிக்கிட்டு வர்றது வந்து ரொம்ப வரலாற்று பிழை. அதுதான் நம்ம முறியடிக்கணும், அந்த கட்டமைப்புக்குள்ள ஊடுருவி அடிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இந்த திராவிட பொல்லா கட்டமைப்புல இவங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு வர்றதுனால நம்மளுக்கு வெறுப்பு.
சரிங்கண்ணா. இப்போ காமராசர் ஐயா வந்து பனைமரத்தால வந்து கல்லை வந்து தடை செய்ததே காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயா ரோல் மாடலா எடுத்துக்கிட்ட நாம் தமிழர் கட்சி மீண்டும் கல்லு வேணும் அப்படிங்கறது கொண்டு வருது. இது எதனால? காமராஜர் ஐயானா அவர் நம்ம தமிழர், நல்ல நேர்மையாளர், அவர் காங்கிரஸ் கட்சி, அதனால அவர் இந்தியா அவரையும் நம்ம குறை சொல்றது இருக்கிறோம். இப்போ முத்துராமலிங்க தேவரும் காமராசரும் தமிழின உணர்வோடு ரொம்ப இருந்திருந்தாங்க அப்படின்னா நேரம் தனி தமிழ்நாடே கிடைச்சிருக்கும், நம்ம எங்கேயோ போயிருந்துருக்கலாம். நம்ம ஈவ ராமசாமி நம்பி இருக்க வேண்டிய இல்லை. அவங்க நல்ல மனசுக்காரங்க, இந்தியாவே நம்ம பெருசாக யோசிச்சாங்க. தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள்னார் ஒருத்தர் மேடா காடா இருந்தானே எல்லாம் இந்தியா தானே, பீர் மேடா இருந்தானே, முல்லை பெரியாரா இருந்தானே எல்லாம் இந்தியான்னு சொன்னதுல நம்ம இழந்துட்டோம் பல உரிமைகளை. நீதிமான் நேர்மையாளர்கள் நம்மவர்கள். ஆனா அரசியல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை அவங்களுக்கு இந்த ஒரு சில இதில் குறைபாடு இருந்தனால்தான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம். அதனால காமராஜர் ஐயா நீதிமான் நேர்மையாளர், அந்த மாதிரி நம்ம இருப்போம் தான். நாங்கள் அவர் இருக்க நல்லதை எடுத்துக்கிறோம். அவர் செஞ்ச வரலாற்று பிள்ளைகள் நம்மளுக்கு தேவையில்லை. இல்ல அதைத்தான் கேட்க, அதான் நான் சொல்றேன். இதெல்லாம் அவங்க தெரியல, இந்த மாதிரி எதிர்காலத்தில் இப்படி நடக்கும்ன்றது தெரியல. அவங்க இருந்த காலம் நல்லா நேர்மையா இருந்தாங்க, எந்த ஒரு ஊழலும் செய்யல, ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியா இருந்து மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையா இருந்தாங்க. அதுக்கு தான் நாங்கள் பாராட்டுறோம். இப்போ அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவர் வந்து அணு உலைக்கு ஆதரவு தெரிவிச்சாரு. அப்போ நாங்களும் அணு உலை ஆதரிக்கணுமா? அப்துல் கலாம் சயின்டிஸ்ட்ன்ற முறையில் இயற்கைக்கு எதிரான அணு உலைக்கு ஆதரவு தெரிவிச்சாரு. ஆனால் அப்துல் கலாம் நம்ம கொச்சப்படுத்த விரும்பலையே. அது அவரோட தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட கருத்து. அதை நம்ம எதிர்க்கிறோம். ஆனால் அவர் நல்ல ஒரு தமிழ் வழியில் படித்து உலகளாவி சிந்திச்சு தமிழ் கவிதைகளை எங்கே போனாலும் திருக்குறள், பாரதியார் கவிதைகளை பேசுகிற தமிழுக்கும் உண்மையாக இருந்தாருன்றது அது பெருமைப்படுறோம். அவர் செய்த பிழைகளை நம்ம விட்டுட்டு தான் வரணும். அதையும் தூக்கிட்டு அப்துல் கலாம் சொன்ன 100 எல்லாத்தையும் எடுறா, அணு உலை ஆதரி, அவர் கொண்டு வந்த எல்லாத்தையும், அவர் பேசுகிற எல்லாத்தையும் ஆதரின்னு நாங்கள் போலையே. அது போல தான் அது. சரிங்கண்ணா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காமராஜர் ஐயாவும் முத்துராமலிங்க தேவர் ஐயாவும் தாத்தா ரெட்டப்பள்ளி சீனிவாசன் ஐயாவும் எல்லாரும் சேர்ந்து மக்களை வந்து படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போய் பெரிய ஆளா வரணுங்கிறது, ஒரு கலெக்டர், IAS, வக்கீல், மருத்துவராக மாறணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா இப்போ அண்ணன் சொல்ற மாதிரி ஆடு மேய்க்கிறவனோ மாடு மேய்க்கிறவரையோ விவசாயம் பண்றவங்க, விவசாயிகளுக்கு நீங்க அரசு வேலை கொடுக்கறது நியாயமான ஒரு விஷயம். நான் அதை ஏத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொண்டு வரும்போது அப்புறம் படிக்கணும்னு நினைக்கிறவனும் கூட, நான் படிக்காட்டாலும் தான் நான் ஆடு மேய்ச்சிட்டு நான் பேசாட்டி நான் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருவேன், எனக்கு தான் மாசம் சம்பளம் வந்துடும். ஆடு மேய்க்கிறது வந்து படிக்காதவங்க தான் செய்யணுன்றது என்ன இருக்குது? ஆடு மேய்க்கிறதுனா அது ஒரு இண்டஸ்ட்ரி தானே, ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி தானே. இப்போ நம்மளுக்கு வந்து இன்னைக்கு எல்லாமே வெளியிலேருந்து கடன் போட்டிருக்கோம் எல்லாம் பண்ணுறப்ப இப்போ ஒரு என்ன சொல்ல, ஒரு இன்ஃபார்மல் ஒரு கட்டமைப்பு இல்லாத விவசாயம் தான் இங்கே இருக்கு. அரசாங்கம் நடத்துது, இல்லை ஒரு நிறுவனங்கள் நடத்துது அப்படின்னா இந்த ஊர்ல இந்த சாகுபடி, இந்த ஊர்ல இந்த அறுவடை, அதெல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக மக்களாக சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து நடத்துறாங்கன்னா அதில் ஒரு வருமானம், வரி, அரசுக்கு லாபம், நட்டம், தொழிலாளர் நஷ்டம் எல்லாம் தெரிய வரும். அப்படிலாம் எதுவும் கிடையாது. எவனோ ஒருத்தன் தனியாக கடன் வாங்கி செய்கிறான், முடியலன்னா விஷத்தை குடிச்சு சாகிறான் விவசாயி, இல்லை எலிகறி திங்கிறான், இப்படின்னு தானே இருக்கு. அப்போ அது ஒரு இண்டஸ்ட்ரி ஆகிறப்ப அதில் பல துறைகளை நம்ம டிபார்ட்மெண்ட் கொண்டு வரப்ப அதில் பல பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குல்ல, படித்தவன் படிக்காதவன். அதை தான் அண்ணன் சொல்ல வராது. விவசாயம்னா போயிட்டு இந்த சட்டை கையிலேயே கொடுத்து சட்டை போடாத வந்தால் துண்டை ஒன்று போட்டுக்கோ, ஒரு குச்சி எடுத்துட்டு ஆடை மைடான்னு சொல்லிட்டு இங்கேருந்து காஞ்சிபுரம் நடந்து போனா சொல்ல போகிறாங்க. அது ஒரு இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலை, விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள், விவசாய நிலம் அப்படின்றப்ப அது அரசு நடத்துகிறப்ப அது ஒரு ஃபார்முலா இருக்கும், ஒரு ஒருங்கிணைந்ததாக இருக்கும். அப்போ அதில் வர வருமானம் அப்படின்றப்ப அது வந்து நல்ல லாபம் தானே வரும். ஏதோ ஒன்று படிச்சுட்டு BBA படிச்சுட்டு BCom படிச்சுட்டு MBA படிச்சுட்டு போயிட்டு IT ஃபீல்டில் போய் கால் சென்டரில் இல்லை வேறு IT ஃபீல்டில் போயிட்டு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் போய் உட்காந்துருக்கிறது மட்டும் நியாயமாக இருக்குது அவங்களுக்கு? அது உட்காருங்க, வேணான்னு சொல்லி அந்த துறையை நம்ம ஒன்றும் தூக்க போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல. IT தேவையானதுக்கு இது பயன்படுத்த போகிறோம். இதுக்கும் IT தேவைப்படும்ல, ஃபார்மிங் இண்டஸ்ட்ரிக்கும். நம்ம எவ்வளோ பொருள் வச்சுருக்கிறோம், விற்கிறோம் என்னன்றது தேவைப்படும்ல. அதிலெல்லாம் சேர்ந்தான விவசாயம். இதை மையமாக வச்சு தொழிற்சாலைன்ற பேரில், சிட்கோன்ற பேரில் கொண்டு வந்து இயற்கையை சீரழிச்சு நம்ம சுவாச காற்றை சீரழிக்கிறதுக்கு அதை குறைச்சி இதை அதிகமாக்குறது தான் நம்மளோட நோக்கம். சரிங்கய்யா. இப்போ நாம் தமிழர் கட்சி எப்பதான் ஆட்சிக்கு வருங்கிற கேள்வி ரொம்ப நாளாவே இருக்கு. அதுக்கு என்னதான் பதிலுங்கய்யா? அது நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம், அதை கேட்கிற மக்கள் தான் முடிவெடுக்கணும். மக்கள் முடிவெடுக்கணும்னு இல்லை, அதான் சொல்லலை. இந்த மாதிரி மாசுபட்ட உலகமா இந்த திராவிட இவங்க பேர்ல பகுத்தறிவு, பெரியார் தான் எல்லாம் பண்ணாரு, ஈவ ராமசாமி தான் பண்ணாரு. இன்னைக்கு படிச்சவன் படிக்காதவன் எல்லாரும் ஒரு பேரளவுக்கு டிகிரி சேர்க்குதான் இருக்கு. படிச்சுட்டாங்க, டிகிரி முடிச்சுட்டாங்க, அதை முடிச்சிட்டாங்கன்றாங்க. ஒரு பொது அறிவோ உலக அறிவோன்னு நம்ம திறனாய்வு பண்றப்ப குறைவா இருக்கு.
இப்போ விஜய்க்கு தற்குறி கூட்டம்ன்றோம்ல, இப்போ இந்த மாதிரி காரண காரியங்கள்லாம் சொல்லி காட்டுறோம்ல, இந்த கூட்டம் ஏன் ஒழுங்கா படிக்கல? இல்லை இவங்க படிச்சுட்டு வந்த எஜுகேஷன், இவங்களும் டிகிரி ஹோல்டர் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஏன் ஒரு ரேஷனல் ஒரு பகுத்தறிவு கல்வி ஏன் கிடைக்கல? இதுக்குமா மோடி காரணம், RSS காரணம்? தமிழ்நாட்டில் பாட புத்தகங்களை தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பிலும் ஈவ ராமசாமி வெங்காயத்தை தானே சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஒழுங்கான ஒரு பாடமுறைகளை சொல்லி கொடுத்து அந்த பாடமுறைகளை வகுத்து செமஸ்டர் வைஸா நம்மளுக்கு பாரதி, கார்ல் மார்க்ஸ் இந்த மாதிரி தத்துவங்களை சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி சொறி சரங்கு படையா வந்து நிற்கும். இன்னைக்கு 10வது பாஸ் ஆனவன், 12வது பாஸ் ஆனவன், டிகிரி முடிச்சவன், பிஎட் முடிச்சவன், எம்காம் முடிச்சவன்லாம் வந்து கல்வி முறையில் நம்ம ஆழ்வார், நம்மளோட அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள், நம்ம வரலாறு, உலக அறிஞர்கள், நாத்திகம், ஆத்திகம்னா என்ன, மதங்கள் எத்தனை, இந்த மாதிரி வெறும் நேம் சேக் டிகிரி இல்ல, அதுல பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் மிக சிறந்த ஒரு உதாரணம். முதல்ல என்ன சொன்னாரு? இல்ல அதுல உதாரணம் சொல்றேன். ஏன் அப்படின்னா, நம்ம அந்த கட்சியில ஒரு மாவட்ட செயலாளர் அவர் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னக்கூட்டி அவர் பாடசாலையில போயிட்டு எல்லாத்தையுமே படிச்சு அரசியல்லாம் என்ன, சமூகம் பயிற்சி கொடுக்கிறது, பயிற்சி பற்றை இருக்குது. அந்த பயிற்சி பற்றையில